பயம். இந்த பயத்தை நீக்கி போடும் வார்த்தைகளை இந்த நாளில் நம்ம வாசித்து தியானிக்கலாம். நமக்குள் இந்த பயம் வருகிறதற்கு காரணம் தேவ வார்த்தைகள் நம் இருதயத்தில் இராததினால். இந்த நாளில கூட நம்ம வாசிக்கிற தியானிக்கிற வேத வசனங்களை பார்ப்போம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆதியாகமும் 15:1. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீதிமொழிகள் 3:23. நீ பயப்படுகிற மனுஷரில் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எரேமியா 39:17. நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 22:13. தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏசாயா 12:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. ஏசாயா 44:2. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத் 3:11. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. ஆமேன். இந்த நாளில் நம்ம கேட்ட தேவ வார்த்தையின்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நம் வேண்டுதல் செய்வோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட தேவ வார்த்தையின்படியே அப்பா, அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் செபிக்கும் போது உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது ஏசப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதை வைத்து நாங்கள் தியானித்து ஜெபிக்கும் போது எங்களுடைய எல்லா பயத்திற்கும் என் தேவன் நீங்களாக்கி எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை விட்டு விடாதபடி இதை இருதயத்தில் வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எல்லா பயத்தை நீக்கி போட்டு எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசப்பாவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன்.